கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. இன்பமானது இது என்று நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய நாவிலே எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் இதை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் எத்தனையோ காரியத்தில் இன்பம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்தில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு அழகாக சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தம், அவர் செய்த நன்மைகள், அவர் கொடுத்த வார்த்தைகள், அவர் செய்த கிருபைகள் எல்லாத்தையும் நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும். இதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் என்று சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீ தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் மூலமாக நீ வாழ்க்கையை தொட உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நீ எப்பொழுதும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி கொண்டு எப்பொழுதும் இன்பமாக இருக்கலாம். அவருடைய நாமத்தை எப்பொழுதும் நீங்கள் உங்களோட வெளியே போகும்போது உங்களுடைய நாவில் ஒரு அழகான ஒரு பாடலை பாடிக்கொண்டு கர்த்தருக்காக எங்கு சென்றாலும் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் உண்டாவதாக, எப்பொழுது ஒரு சின்ன யாருக்காட்டு கஷ்டம் இருந்தால் அவங்களுக்கு ஜெபிக்கிறதா, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நாமத்தை நீங்கள் கீர்த்தனம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பமாக நீங்கள் இருப்பீர்கள். இதை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானிக்கிறது என்னவென்றால், அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், நாம் எப்படி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இன்பமாக இரு. அது கர்த்தருடைய வார்த்தையிலே நீ பற்றி கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை துன்பத்திலிருந்து விலக்கி உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார். இன்பமாக தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.